இன்றைக்கி நாம் துலாம் லக்னம் பற்றி பார்க்கலாம். லக்னம் அப்படிங்கிறது நாம் கொண்டுட்டு வந்த விதி. கர்ப்பத்தில் நாம் தரிக்கும் பொழுதே இன்னென்ன மாதிரி நம்மளோட பயணம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் போல் உள்ளே போட்டு வர்றது. அதுக்கு பேர் விதிங்கிறது. இதை தந்தை அப்படின்னு சொல்லலாம் லக்னத்தை. அதுபோல் உங்களுக்கு அந்த சந்திரன் நின்ற இடத்த ராசின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு நட்சத்திரமாக நீங்கள் இருப்பீங்க. அதை நம்ம தாயின்னு சொல்லலாம், மனம்னு சொல்லலாம். அப்போ நம்ம இந்த விதி என்ன கொண்டு வரோம் அப்படிங்கிறது லக்னம். அதை எப்படி நம்மளோட கர்மாவை நெகட்டிவ்ஸை விலக்கி பாசிட்டிவை பெருக்கி நம்மளோட கர்மாவை உடைச்சி நம்மளோட பயணத்தை கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த ராசி நட்சத்திரம் பார்க்குறது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்மளோட விதி என்ன, துலாம் லக்னக்காரங்களோட விதி என்ன, நீங்கள் கொண்டு வந்த குடுப்பனை என்னன்னு பார்ப்போம். உங்களோட துலாம் லக்னம் காலபுருஷனுக்கு 7வது பாவம். அப்படின்னா என்ன, மேச வீட்டிலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா 7வது இடத்துல தான் உங்களோட அந்த லக்னம். அதிக பணம் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க, செல்வத்தை ரொம்ப விரும்புவீங்க. எல்லாமே வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் அப்படி நினச்சாலும் எல்லாமே கைவர பெறாது. உங்களை பற்றி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 7ஆம் இடம் அப்படின்னாவே ஒன்றை கொடுப்பது, ஒன்றை வாங்குவது, ஒன்றை இழப்பது, ஒன்றை பெறுவது. இதுதான் நம்மளோட கலஸ்திர பாவம்னு கூட நம்ம சொல்லுவோம். அதை பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இது உங்களோட அந்த இப்படி தான் உங்களோடது இருக்கும். மனம் நிறைவாய் வாழணும்னு நினைக்கிறவங்க நீங்கள். அதாவது இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு வாழணுங்கிற அந்த ஒரு உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துடும் பின்னாலெல்லாம். சுக்கிரனோட வீடுங்கிறதால எல்லாமே அமையும். ஆனால் அதை அனுபவிக்கிறதுல ஏற்ற இறக்கம் இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். துலாம் லக்கணக்காரங்க தனியாக தொழில் செய்கிறத விட கூட்டு தொழில் உங்களுக்கு அருமையாக வரும். ஆனால் நீங்கள் வட்டி தொழில் செய்ய வேணாம். அழகு, பொருள் வளம், மன மகிழ்ச்சி, வசீகர முகம், இப்படி சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை. சமமாக சகஜமாக எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப அற்புதமாக பழகக்கூடிய குணம் உங்களுது. ஆயுள் பலம் கொண்டவர்கள். ஆனால் ஆரோக்கிய குறைவு உண்டு. அன்பேலன்ஸ் லைஃப் உங்களோடது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏற்ற இறக்கம். துலாம்னா அந்த ஒரு சமன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு ஒன்றை கொடுக்கறது, ஒன்றை எடுக்கிறதுங்கிறது போல். இதை நீங்கள் அப்பப்போ மைண்டில் வச்சுக்கணும். இதை சமன் பண்ணுறதுலையே உங்கள் ஜென்மா வரை அப்படி கொண்டுட்டு போவோம், தொடரும்னு வைங்களேன். இது எந்த விஷயத்தில் வேணாலும் வேலை செய்கிறது, உங்களோட குடும்பத்துக்குள்ளே, உங்கள் சகோதரத்துவத்துக்குள்ளே, இது எங்கேயுமே நீங்கள் ஒன்று இழக்கணும், ஒன்று பெறணும் அப்படிங்கிறது போல். எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, துலாம் லக்கணக்காரங்க நீங்கள் வசீகர முகமோ சகஜமாக பழகக்கூடியவங்க. இவ்வளோ ஒரு அருமையான 80% பாசிட்டிவ் கொண்ட நீங்கள் உங்களை பார்த்து அட இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, இந்தாங்க அப்படின்னு யாரும் கொண்டு வந்து தரமாட்டாங்க. ஒன்றை இழக்கிறது, ஒன்றை வாங்கிறது. இதை கடைசி வரையிலும் நீங்கள் வச்சுங்க. எப்பயுமே நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க. பெரும்பாலும் உங்களோட எண்ணங்கள் உங்களோட தொழிலை நிர்ணயிக்கும். அப்படின்னா என்னென்னா, யாரோ ஒருத்தங்க ரோல் மாடலாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. இல்லாட்டி கதை கேட்குறது, சினிமா காட்சி, அந்த மாதிரியான ஒரு தூண்டுதல் எண்ணங்கள், அடுத்தவங்களோட ஒரு ஒரு தூண்டுதல், அதை மனசுக்குள்ளே உருவேற்றி அதை அது போல் நீங்கள் இப்போ டாக்டரை பற்றி உங்கள் குடும்பத்தில் பேசுகிறாங்க, இல்லை ஏதோ சினிமாவில் பார்க்குறீங்க, அப்படியே ஸ்டெத்தஸ்கோப் அப்படியே முன்னாடி போட்டு கம்பீரமாக நடந்து வர்றாரு இல்லையா, அதுபோல் அந்த ரோல் மாடல் இல்லை அடுத்தவங்க புஷ் பண்ணி அப்படி அழகாக நீங்கள் தொழில் செய்வீங்க, படிப்பீங்க. உங்களுக்கு 2 திசை, உங்களுக்கு திசை வரும். நட்சத்திரம், உங்களோட நட்சத்திரம் என்னங்கிறத நான் பிளேலிஸ்ட்டில் ஜோதிடம்ங்கிற அந்த இதில் ஆரம்ப வயது முதல் அந்திம காலம் வரைன்னு ஒரு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கேன். உங்கள் நட்சத்திரம் எதுங்கிறத பாருங்கள். அதை பார்த்திங்கன்னா உங்களோட அந்த திசைகள், இந்த 2 திசைகளில் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கெடும். அது எந்தெந்த திசைன்னா, குரு திசையிலையும் சூரிய திசையிலையும் கொஞ்சம் ஆரோக்கியம் கெடும், ஒரு வாக்குவாதம் இது போலெல்லாம் வரும்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பரிகாரம் நிறைய தான தர்மங்கள் பண்ணிக்கணும். மகான்கள் வழிபாடு குரு திசையில் பண்ணி வந்தீங்கன்னா, சூரிய திசை வந்து நீங்கள் தினமுமே திசைன்னு இல்லை, தினமுமே நீங்கள் சூரிய பகவானை காலையில் வழிபட்டுட்டு காலை உணவை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சூரியன் கிரகம் மதிப்பு மரியாதையை உங்களுக்கு எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூரிய வழிபாடு. குரு ஆகாதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் அந்த குருவோட சுப கிரகங்கள் ஏதாவது சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம மேலே சொன்னதை அப்படியே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அற்புதமாகவே இருக்கும். உடல் நலக்குறைவு வராது. உங்களுக்கு சுப கிரகங்கள்னு பார்த்தா சனியும் புதனும், அந்த திசைகள் நல்லா இருக்கும். உங்களுக்கு அஜீரண பிரச்சனை உண்டு. நீங்கள் தொழில் செய்கிறது நைட் டியூட்டி பார்க்குறது போல் அது போல் இருக்கும். இப்போ ஒரு டாக்டர்னால் நீங்கள் நைட் டியூட்டி டே டியூட்டிங்கிறீங்கல்ல, நைட் டியூட்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் அதை வந்து அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த துலாம் லக்னக்காரங்க நீங்கள் சொத்து வாங்குனீங்கன்னா உங்களோட துணை பேரில் இல்லாட்டி உங்கள் அம்மா பேரில் சொத்து வாங்குங்க, அது நிலச்சிருக்கும். ஆமாம், நீங்கள் அதீத அன்பும் வச்சுருப்பீங்களாம், அதே நேரம் கடுமையாகவும் நடந்துக்குவீங்களாம்ல, அப்படியா? யார்கிட்ட? உங்கள் பெற்றவங்க கிட்ட, உங்கள் சகோதரத்துவத்துக்கிட்ட, உங்கள் துணைக்கிட்ட, உங்கள் குழந்தைகள்கிட்ட எல்லாமே அப்படிதானா? சிறு வயசுல இருந்தேங்க மனசு இது வேணும், அது வேணும், இப்படி பண்ணிக்கணும், அப்படி பண்ணிக்கணும், அப்படி ஆண், பெண் இருவருமே நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் காலம் தாழ்ந்து கிடைச்சது போல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கிடைச்சிரும். இப்படி அனுபவங்களை சிறு வயதிலிருந்து சேர்த்தவங்க நீங்கள். அதனால் அதாவது ஏமாற்றப்பட்டதா மனம் வந்து உங்களுக்கு நினைக்காது பின்னாட்களெல்லாம். ஏன்னா இவ்வளோ அனுபவங்களை ஆரம்ப வயசுலேருந்தே சேர்த்து வர்றீங்க இல்லையா? அதனால் நெகட்டிவ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு பின்னாட்களில் துச்சமாகவே நடக்கும். அதனால் சிறு பிரயத்து பிள்ளைகள் இதை கேட்டிங்கன்னா இதை உள்வாங்கிக்கிங்க. உங்களோட தொழில்னு பார்த்தா நிறைய தொழிலுங்க. அந்த சுக்கிரன் சார்ந்து டீச்சிங், வக்கீல், ஜட்ஜு, கடல் கடந்த வேலை, கப்பலில் மாலுமியாக போகிறது, அதில் ஒரு ஒர்க் பண்ணுறது, டாக்டரு, ஒப்பனைத்துறை, அது சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அருமையாக வரும். நீங்கள் படித்து அந்த தொழிலுக்கு போகலாம். துலாம் லக்னமான உங்களுக்கு துணை எப்படி வரும்னு பார்த்துடலாமா? துலாம்லேருந்து 7ஆம் வீடு, உங்களோட லக்னத்திலேருந்து 7ஆம் பாவம் எதுனாலும் அதுதான் கலஸ்தரஸ்தானம், துணையை குறிக்கிறது. அது எதா வருது? மேஷ வீடாக வருது. மேஷம்னா என்ன? செவ்வாயோட வீடு. செவ்வாய்னா வேகம் வேகம் வேகம். அதாவது உங்கள் துணை வந்து ஒரு இலக்கு நிர்ணயிப்பாங்க, அதை அடையணும்னு ஓடுவாங்க, பிடிச்சிருவாங்க, அடைஞ்சிருவாங்க. ஆனாலும் அடுத்த இலக்கு இப்படி தான் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. அப்போ தான் நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு நம்பிக்கையோட இந்த அஸ்ட்ராலஜியை அணுகுவாங்க. நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் டைப்பு, அதுபோல் பொது காரியங்கள், பப்ளிக்குக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் துணை அப்படி இருக்க மாட்டாங்க. எமோஷ்னலாக அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. உங்களை போல் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது போல் உங்கள் துணைக்கு அப்படியெல்லாம் புரிய வைக்கிறது போலெல்லாம் பேச தெரியாது. ஏன்னா அது செவ்வாய் வீடு, வேகம், அது மட்டும்தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு எமோஷ்னல் இல்லை அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. செவ்வாய் வீடுங்கிறதுனால அதுக்கு காட்ட தெரியாது துணைக்கு. தனக்குள்ள குழப்பம், பேச்சு செயலில் வேகம், இதுதான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தான் இப்படி துணைன்னு இல்லைங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வேறு ஒரு லக்னத்தில் இருக்காங்கன்னு வைங்க. அதாவது சிம்ம லக்னத்தில் இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தவங்க சிம்ம லக்னத்திலேருந்து இதே செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் மேஷ வீடு வரும். அது என்னென்னா தந்தையை குறிக்கிறது. அப்போ அந்த சிம்ம லக்னக்காரங்க எப்பெல்லாம் தன்னோட தந்தைக்கிட்ட எது கேட்குறாங்களோ, எது ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் காலந்தாழ்த்தி வரும். சில நேரங்களில் அவங்க நினச்சது கை வரப்பெறாது அப்படிங்கிறது போல். அந்த மேஷ வீடு அப்படின்னா அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவத்தை நமக்கு காலம் தாழ்த்தி கொடுக்கும். அது கொடுக்கும்போது நம்ம அனுபவிச்சுக்கணும். இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அதாவது அவங்க இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்களா உங்கள் துணை, அவங்களுக்குன்னு ஒரு நேரம் சந்தோஷம், அவங்க நினச்சதை பகிரணுன்னு வருவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் அன்னைக்கு நீ அப்படி போனியே, அன்னைக்கு நீ இப்படி போனியே அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் அவங்கள அணுகாமல் இருந்துடக்கூடாது. சரி சரின்னு போய்க்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கை பயணம் அற்புதமாக இருக்கும். இதில் வேற இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் துணையை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க அதை விரும்புகிறாங்க. அது என்னென்னா, நான் இதை சொல்கிறேன், நீ என்ன நீ பாட்டுக்கு நீ உன் வேலையை பார்த்துட்ருக்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் கோபத்தோட உச்சிக்கு போகக்கூடாது. மனசுக்குள்ள மன காயங்களை வச்சுக்காம அவங்கள நல்லா அரவணைச்சு போக கற்றுக்குங்க. ஆமாங்க. இதுதான் கர்மாங்கிறது. நம்ம கர்மா சமன் பண்ணப்படுது. போன ஜென்மத்தில் நாம் எதுக்கெல்லாம் நம்மளோட துணைக்கு விட்டு கொடுக்காம நம்ம இலக்குகளை நோக்கி போனோமோ, அதே அதே தான். அதாவது புள்ளி மாறாமல் நடக்குதுன்னு வைங்களேன். அப்படி நீங்கள் சரி சரின்னு போகும்போது தான் உங்கள் கர்மா உடையும். இப்போ உங்களோட வாழ்க்கை சமன் பண்ணப்படுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு போங்க. காலப்போக்கில் நீங்களே மாறிடுவீங்க. ஆனாலும் நீங்கள் வந்துங்க ரொம்ப எமோஷ்னல் டச்சிங் உள்ளவங்க துலாம் லக்கணம். அதே போல் பிற மனிதர்கள் அந்த சொசைட்டி மேலே ரொம்ப அக்கறை வைப்பீங்க. உண்மை பேசும்போதெல்லாம் உங்களுக்கு பகை முளைக்குங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது ரொம்ப அடுத்தவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அதுலேயும் கொஞ்சம் அப்படி நீங்கள் போகணும். மேசத்துக்கு கொஞ்சம் அது பிடிக்காது. நீங்கள் அடுத்தவங்ககிட்ட அவமானப்படுறதெல்லாம் கொஞ்சம் அவமானப்படுறாங்களே அப்படிங்கிறது போல் நீங்கள் சொசைட்டிக்கிட்ட பிரியமாக இருக்கும் பொழுது அணுகும் பொழுது உங்களோட கர்மா கரையுது. உங்களுக்கு அது இஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மேசத்துக்கு அது பிடிக்காது துணைக்கு. ஏன் இப்படியெல்லாம் வந்து கெட்ட பேர் வாங்கணும் துணை அப்படின்ட்டு அவங்க நினப்பாங்க. நீ ஏன் பின்னாடி வருவேன்னு பார்த்தா நீ எங்கேயோ அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கியே, அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணுற, இவங்களுக்கு நல்லது பண்ணுற அப்படின்னு அந்த செவ்வாய் துணை காச்சு மூச்சு கத்தல். அதுக்காக நீங்கள் விலக வேண்டாம். ஏன்னா உங்கள் கர்மாப்படி நீங்கள் பப்ளிக் கூட அப்படி ஒரு பிரியமாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் செயலையும் மாற்றுங்க. உங்கள் துணையையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க. துணையோட பேச்சுக்கும் அதோட வழியில் போய் புரிய வச்சு அரவணைச்சு போங்க. அதுபோல் அந்த செவ்வாய் துணையை விட்டுட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு மீறி செய்கிறீங்கன்னு வைங்க, துணையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3வது மனுஷங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அது உபயோகமாக போகுது. ஆனால் உங்களுக்கு மன வலி இருக்கும். அதனால் எப்பயுமே வாழ்க்கையில் பேலன்ஸ் 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 பண்ணுறது தான் உங்களோட வாழ்க்கையோட தாரக மந்திரம். பொறுமை இருந்தால் போதுங்க, எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அப்படியே நீங்கள் 3வது மனுஷங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை வந்து என்னோட துணைக்கிட்ட சொல்லிட வேண்டாம். நான் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த தப்பை எப்பயுமே செய்திட வேண்டாம். எதையுமே அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு 2 திட்டு வாங்கிக்கிட்டு அப்புறமா நீங்கள் அதை செய்யலாம். அதாவது அவங்களோட கமெண்ட்டையும் நீங்கள் கருத்தில் வைக்கணும். நம்ம இப்போ உங்கள் துணையை பற்றி பேசுனது எல்லாமே 100% அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஒவ்வொரு கிரகம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்தது போல் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி வரும். இது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு கமெண்ட்டில் எழுதுங்க. உங்களுக்கு நீங்கள் அற்புதமான மனுஷங்க. இறை நம்பிக்கை உங்களுக்கு எப்பயுமே உண்டு. தர்ம சிந்தனை, தர்மம் பண்ணோம் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு நோய் வந்து கொஞ்சம் கொழுப்பு கட்டிகள் போல் அப்படி வரும், கையில் வரும். சிறு காயம் தழும்பு கூட ஒரு சிறு பிள்ளையிலே வந்து ஆறாமல் இருக்கும். மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறது வந்து போகும். இதெல்லாம் வந்து போயிடுச்சுன்னா நல்லது தாங்க. ஏன் வந்ததுன்னு நினைக்க வேண்டாம். அப்படி வந்து போயிடுச்சுன்னா தொடர்ச்சியாக உங்கள் ஹெல்த்தில் பாதிப்பு வராது. உங்களோட சொத்து இல்லாமல் மாற்று சொத்து ஒன்று வரும். அது என்னென்னா ஒரு சிறு விபத்துனால அதுக்கு ஒரு இன்சூர் பண்ணி வரும் இல்லையா, அதுபோல் வழக்கு போட்டு நீங்கள் ஒரு நியாயப்படி வழக்கு போடுவீங்க. அந்த வழக்கு ஜெயிச்சு உங்களுக்கு வரும். இல்லாட்டி வந்து உயில் யாரோ எழுதி வச்சு அது மூலியமாக உங்களுக்கு சொத்து வரலாம். இல்லைன்னா ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அதை நடத்திக்கிட்டு அது மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வரும். அடுத்தவங்க சொத்துக்கு பினாமியாக கூட இருக்கிறாங்க உங்கள் லக்னத்துக்காரங்க. தொழிலில் உங்களுக்கு என்னமோ கடன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு பிரதமை திதியையும் துவாதசி திதியையும் நீங்கள் தவிர்த்துடுங்க. எந்த நல்ல காரியமும் இந்த 2 திதியில் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களோட இந்த லக்ன நாயகன் சுக்கிரன்
எந்த வீட்டில் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த பலனை பார்க்கலாம். லான் போட்டிருக்கு இல்லையா, அந்த லக்னத்திலே சுக்கிரன் சூன் போட்டிருக்கோம். அது இருந்ததுன்னா லக்னத்திலே சுக்கிரன் இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் உங்களுக்கு நினைக்கிறது எல்லாமே கிடைக்க பெறுவீங்க. அந்த பிராப்தம் இருக்கும். சுகமாக பண்ணிக்கிறது, வேலை பளுவே தெரியாதது போல் உங்களோட வேலையை ரொம்ப ஈஸியாக அதுபோல் கட்டமைத்து நீங்கள் செய்வீங்க. அந்த ஒரு பிராப்தம் உங்களுக்கு இருக்குது. அதுபோல் படித்து நீங்கள் வேலையை தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். அடுத்தது விருச்சிக வீடு. அதில் சுக்கிரன் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் ஆகலாம், மெடிசன் தயாரிப்பு, சிவில், அதாவது வீடு கட்டுறது, இது போல் யூனிஃபார்ம் சர்வீஸு, இதெல்லாம். தனுஷில் சுக்கிரன் இருந்ததுன்னா டீச்சிங், அடுத்தவங்களுக்கு எட்டாத அளவு அந்த கற்பனையில் உருவாகிற தொழில். அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். இப்போ நீங்களே சாஃப்ட்வேரில் இப்போ நான்லாம் இதில் ஒரு பொம்மைலாம் போடுறேன் பாருங்கள். இது போலலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் பண்ண முடியும் தானே. அதுபோல் மகர வீட்டில் சுக்கிரன் இருந்ததுன்னா வக்கீல், தொழில் வேறு எந்த தொழில் வேணாலும் செய்வீங்க. அதில் திறம்பட வருவீங்க. யோகம் இருக்கும், அதிர்ஷ்டமும் உண்டு. கும்ப வீட்டில் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருந்தால் நினச்சது எல்லாமே நடக்கும். பூர்வ புண்ணிய பாக்கியமும் உண்டு. எந்த தொழிலுமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். மீன வீட்டில் சுக்கிரன் இருந்தால் முழு எஃபோர்ட் போட்டு தொழிலில் வருமானம் பண்ணணும். உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். அதோட ஒன்று என்ன பண்ணணுன்னா, நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கணும். இது எப்பயுமே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் அதை அப்படி நினச்சிட வேண்டாம். மேஷ வீட்டில் சுக்கிரன் இருக்கவங்க எதுவுமே பிக் பெரிய தொழில் அல்லது பெரிய பதவி, இலக்குகள் வைக்கிறது, முன்னேறுறது, அடையிறது, இது உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துரும்னு நினைக்கிறேன். மேஷ வீடுன்னா என்னென்னு, இலக்கு, தொடர்றோம், ஓடுறோம், அடையிறோம், அதுதான். ரிஷப வீட்டில் சுக்கிரன் இருந்தால் 8ஆம் வீடு, இது சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு. உங்கள் குடும்ப சொத்தை அனுபவிக்கிற யோகம் உண்டு. இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா புகுந்த வீட்டு அவங்க ஏற்கனவே சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா அனுபவிக்கலாம், ஹைஃபையாக இருக்கலாம். அதுபோல் ஆண்களாக இருந்தால் நீங்கள் கட்டிக்கிட்ட அந்த துணையினுடைய வீட்டிலேருந்து உங்களுக்கு ஓரளவு வரும். ஆனாலும் என்ன, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறது போல் இருக்கும். எதாக இருந்தால் என்னங்க, ஏதோ ஒன்றை இழக்கிறோம், ஒன்றை வாங்குகிறோம். இது தானே நம்மளோட தாரகம் மந்திரம் இல்லையா? மிதுனம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் நீங்கள் ரொம்ப அழகாகவும் அறிவாகவும் அது சார்ந்து, அதாவது உங்கள் மனசும் அப்படி ஒரு அழகாக இருக்கும். உங்கள் மனசுக்கு பிடிச்சது போல் படித்து வேலை செய்வீங்க. அறிவாளிகளாகவும் இருப்பீங்க. உயர்ந்த நிலையையும் அடைவீங்க இந்த மிதுன வீட்டில் சுக்கிரன் இருக்கிறவங்க. கடக வீட்டில் சுக்கிரன் இருக்கவங்க நீங்கள் டாக்டர் படிப்பு படிக்கலாம், கப்பல் பயணம் அதில் மாலுமியாக இருப்பீங்க, இல்லை போய் வருவீங்க, இல்லை அதில் ஒர்க்கராக இருப்பீங்க. சிலர் சினிமா துறையில் இருப்பீங்க. சுக்கிரன் கடகத்தில் இருந்ததுன்னா கடல் கடந்து பயணம் பண்ணுறது, இது போல் தொழில் கூட உங்களுக்கு அமையும். சிம்மம் வீட்டில் சுக்கிரன் இருந்ததுன்னா ஆளுமை நிறைந்த அரசாங்க அதிகாரிகள், இல்லை அரசியலில் நல்ல ஒரு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தவங்க எல்லாமே கேட்பாங்க அப்படிங்கிறது போல். கன்னி வீடு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கவங்க நுணுக்கமான அறிவு சார்ந்த தொழில் செய்கிறது. அப்படின்னா என்ன, சாஃப்ட்வேர் அப்படி வச்சுக்கலாம் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு. பொழுதுபோக்கு விஷயங்கள் பற்றிய துறைகளும் நீங்கள் எடுத்து படிக்கலாம், தொழில் செய்யலாம். கவிதை எழுதுவீங்க நீங்கள், அப்படியா? ஒரு கவிதை கீழே எழுதுங்க கமெண்ட்டில். ஆராய்ச்சி துறை உங்களுக்கு சக்ஸஸ் தருது. நீங்கள் வெள்ளை, பச்சை, கிரே கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம். யார்? இத்தனை நபர்களுக்குமே, அதாவது துலாம் லக்னக்காரங்க எல்லாருக்குமே நீங்கள் வெள்ளை, பச்சை, கிரே கலர் உங்களுக்கு எது முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது இதை அணிஞ்சுக்குங்க. என்னங்க, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி போவீங்க, அவ்வளவுதான். வேறு ஒன்றும் பெரிய தடுமாற்றங்கள்லாம் இருக்காது.
உங்களுக்கு ஓரளவுக்கு இது திருப்தியா இருந்ததுன்னா, உங்க நட்சத்திரம் எதுங்கிறத என்னோட பிளேலிஸ்ட்ல அந்த ஜோதிடம்ங்கிற அந்த பிரிவுக்குள்ள நீங்க அத உங்களோட நட்சத்திரத்த எடுத்து கண்டிப்பா நீங்க பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்கள பத்தியும் நீங்க பார்க்கும்போதும், உங்களோட வேல்யூவான கமெண்ட்ட கீழ எழுதுங்க. ஓம் நம சிவாய.